காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது போல இந்தியா முழுவதும் அமைந்துள்ள குரு ராகவேந்திரரின் பல்வேறு பிருந்தாவனங்களை நாம் கண்டு களிக்கலாம். பித்ருதோஷம் நிவர்த்திக்காக காசி, ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குரு ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனங்களுக்கு சென்று குரு ராகவேந்திர சுவாமியின் மந்திரங்களை மனதார ஜெபித்து உச்சரிப்பதன் மூலம் முன்னோர்களின் கடன்களை எளிதில் தீர்க்கலாம். ராயரின் பெரும்பாலான பிருந்தாவனங்கள் அமைதியான மற்றும் நல்ல அழகான இடத்தில் அமைந்துள்ளன. இது பார்வையாளர்களுக்கு நல்ல மன திருப்தியை அளிக்கிறது. மேலும் குரு ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனங்களுக்கு அடிக்கடி செல்வதன் மூலம் நம் குரு மற்றும் நம் அன்புக்குரிய விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒருமுறை குரு ராகவேந்திரரின் பக்தர் ஒருவர் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் செல்ல முயன்றபோது குரு ராகவேந்திரர் அவரது கனவில் தோன்றி அவரது மந்த்ராலயம் பிருந்தாவனத்தை தரிசிக்குமாறு வழிமாற்றினார். இந்த சம்பவத்தின் மூலம் நமது புனித மந்த்ராலய மடத்திற்கு செல்வது காசி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்கு சமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கோவில்களுக்கு செல்ல விருப்பமுள்ளவர்களும் பயணங்களுக்கு செலவு செய்ய போதுமான பணம் உள்ளவர்களும் சரியான திட்டத்தை வகுத்து மந்த்ராலயத்தில் உள்ள குரு ராகவேந்திரரின் பிருந்தாவனத்திற்கு சென்று குறைந்தது ஒரு வாரமாவது தங்கி அந்த திருத்தலத்தை தவிர பக்கத்தில் அமைந்துள்ள சில கோவில்களுக்கும் சென்று வரலாம். தீர்த்த யாத்திரை என்பது இந்தியாவின் வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மட்டுமே அமைந்துள்ள தெய்வங்களின் புனித கோவில்களுக்கு செல்வதாக பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கேரளாவில் ஐயப்பன் கோவில், ஆந்திராவில் உள்ள திருமலை கோவில், கர்நாடகாவில் உள்ள ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோவில், தமிழ்நாட்டில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் என தென்னிந்தியாவிலும் ஏராளமான புனித கோவில்கள் உள்ளன என்பதை அவர்கள் உணர வேண்டும். நமது புனித குருவே தனது வாழ்நாளில் இந்தியா முழுவதும் அமைந்துள்ள தெய்வங்களின் பல ஆலயங்களுக்கு சென்றுள்ளார். எனவே இணையத்தில் புதிய புதிய கோவில்களை தேடுவதற்கு பதிலாக குரு ராகவேந்திரரின் தெய்வீக இருப்பிடமாக கருதப்படும் ஒரே புனித இடமான மந்த்ராலயத்திற்கு செல்வோம். இது திருமலைக்கு அடுத்ததாக குரு ராகவேந்திர பக்தர்களால் மிகவும் போற்றப்படும் ஆலயமாகவும் இது கருதப்படுகிறது. ஒரு பிரபலமான கன்னட பாடலின்படி ஒரு முறை புனித ஸ்தலமான திருமலையின் பெயரை உச்சரிக்கும் போது உடனடியாக வெங்கடேஸ்வரரை பற்றி நினைவுக்கு வரும். காசி என்ற புனித தலத்தின் பெயரை உச்சரித்தால் சிவபெருமானை பற்றிய நினைவு வரும். அதேபோல் புனித தலமான மந்த்ராலயத்தின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் உடனே குரு ராகவேந்திரரின் பெயர் நம் மனதில் தோன்றும்.